பிளட் வந்ததுல இருந்து அம்மா மாதிரியே எனக்கும் கேன்சர் வந்திருக்குமோன்னு பயமாவே இருக்கு. மகி, தூங்காம இங்க வந்து நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? பாட்டி, எனக்கு ஒரு சந்தேகம் பாட்டி. இந்த நேரத்துல அப்படி என்னடி உனக்கு சந்தேகம்? இல்ல பாட்டி, அம்மாவுக்கு கேன்சர் வந்ததை பத்தி நீ சொல்லிட்டே இருந்தல்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? நீ தானே அதை பத்தி யோசிக்க வேண்டான்னு சொன்ன. இப்ப நீயே அதை பத்தி கேக்குற? ஏதோ தெரியல பாட்டி, அம்மாவை பத்தி விவரமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல பாட்டி, எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேரு கேன்சர் வந்து ஹாஸ்பிடல் போய் குணமாயிருக்காங்க. ஆனா ஏன் பாட்டி அம்மாவை மட்டும் காப்பாத்த முடியல? நீ சரியான ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனியா இல்லையா? நீ வளர்ந்து ஒரு நாளைக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்பேன்னு நான் நினைக்கல மகி. இருந்தாலும் நான் சொல்றேன், நான் எப்படி என் பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகாம இருப்பேன்? என் சக்திக்கு தகுந்த மாதிரி நானும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காட்டினேன். ஹாஸ்பிட்டல் மேல எந்த தப்பும் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க தான் விவரம் இல்லாம தப்பு பண்ணிட்டோம். என்ன பாட்டி சொல்ற? உன் அம்மாவுக்கு அடிக்கடி இருமல் வந்துகிட்டே இருந்திருக்கு. அத அவ பெருசா எடுத்துக்கல. ஏதோ சாதாரண இருமல் தானேன்னு வீட்டு வைத்தியம் பண்ணிக்கிட்டு கவனிக்காம விட்டுட்டா. ஒரு நாள் அவளுக்கு இருமலோட ரத்தமும் வந்திருக்கு. அப்ப கூட உன் அம்மா டாக்டர் கிட்ட போக மாட்டேன்னு பிடிவாதமா இருந்திருக்கா. நான் தான் சொன்னேனே, அவளை கட்டிக்கிட்டவன் ஒரு மோசக்காரன். பொண்டாட்டி மேல அக்கறை இல்லாம அவனும் என் பொண்ண கவனிக்காம விட்டுட்டான். அதுக்கப்புறம் அவ திரும்ப திரும்ப ரத்த வாந்தி எடுத்திருக்கா. ஒரு நாள் நான் நேரா பார்த்துட்டு பதறி போயிட்டேன். நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சுது. நான் என் பொண்ணை வற்புறுத்தி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் காட்டினேன். உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க சொல்லிட்டாரு. சிஸ்டர், சிஸ்டர் சிஸ்டர் டாக்டர் வந்து சொல்லுவாங்கம்மா. டாக்டர், என் பொண்ணு இப்ப எப்படி இருக்கா டாக்டர்? உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல? அம்மா, ஆரம்பத்திலே உங்க பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து காட்டியிருந்தா கேன்சரை குணப்படுத்திருக்கலாம். ஆனா நீங்க ரொம்ப தாமதமா வந்திருக்கீங்க. கேன்சர் இப்ப முத்தி போய் 3வது நிலையில இருக்குமா. கடவுளே, அவ இல்லைன்னா அதோ அங்க இருக்காளே என் பேத்தி. ஆதரவு இல்லாம அனாதையா நிப்பா டாக்டர். நாங்க எல்லா முயற்சியும் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோமா. இருந்தாலும் என்னால எந்த கேரண்டி கொடுக்க முடியாது. மனசை தேத்திக்கோங்க. கடவுளே, முருகா. ஏன் பாட்டி அழுவுறீங்க? அம்மா உடம்பு சரியாகாதா? டாக்டர் என்ன சொன்னாங்க பாட்டி? அம்மாவுக்கு உடம்பு சரியாயிடும்னு டாக்டர் சொல்லிட்டு போறாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாதடா, கவலைப்படாத. அப்படின்னா அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா?
என்னாச்சு பாட்டி? ஏன் அழுவுறீங்க? மன்னிச்சிருங்கம்மா, நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் உங்க மகளை எங்களால காப்பாற்ற முடியல. பாட்டி, டாக்டர் என்ன சொல்றாங்க? வாங்க பாட்டி, போய் அம்மா பார்க்கலாம். வாங்க பாட்டி, போலாம். இருடா, இரு இரு இரு. அம்மா தூங்குறாங்கடா, தூங்குறாங்க. உன் அம்மா ரொம்ப அலட்சியமா இருந்துட்டா. ஏன்னா அவளுக்கு அப்ப சரியான விவரம் இல்ல. அவளுக்குள்ள கேன்சர் இருந்த விஷயம் அவளுக்கு லேட்டா தான் தெரிய வந்துச்சு. அதனாலதான் டாக்டர் கைய விரிச்சிட்டாங்க. நானும் கோயில் கோயிலா போய் என் பிள்ளைய காப்பாத்து கடவுளேன்னு வேண்டிக்கிட்டேன். லேட்டா வந்தா சாமிக்கு பிடிக்காதோ என்னவோ, என் வேண்டுதலும் பலிக்கல. பாட்டி, அதுக்கப்புறம் 10 நாள்லயே என் பிள்ளைய எமங்கிட்ட வாரி கொடுத்துட்டு வந்துட்டேன். என் பாட்டி அம்மா ஹாஸ்பிடல்ல படுத்திருந்தது. நான் அம்மாவை பார்க்கணும்னு அடம் பிடிச்சது. இப்போ அந்த ஞாபகம் எல்லாம் வருது பாட்டி. ஐயோ, சரி மகிழினி, இனி அத பத்தி பேசி என்ன ஆக போகுது? போனவ திரும்பியா வரப்போறா?